ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் துறையிலேருந்து உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. வெறும் உதவியாளர் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. மொத்தம் ஒரு 9 விதமான பதவிகள், அதாவது குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி பொறுத்தளவுக்கு மினிமம் நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட் வரைக்கும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 9 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி பெண்கள், நீங்கள் யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் அப்படின்னா 18,000 34,000 ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் அப்படின்னா 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். இப்போ 18,000 34,000 உங்கள் கையில் நீங்கள் வாங்குறதுக்கான சம்பளமாக சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு அதிகமாகும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 6 ஜனவரி 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் டைம் இருக்கும் முழுசாக. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாவட்டத்தினர் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை ஃபில் பண்ணி இது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அனுப்பணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை ஒட்டி அது மேலே மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. மூஞ்சி மேலே சைன் போடாதீங்க, கழுத்து கீழே சைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மொத்தம் 9 விதமான போஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள், உடல் ஊனமுற்றோர், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உங்களை தவிர்த்து மிச்சிருக்க கேட்டகரி தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த கேட்டகரியை பிலாங்கிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஆரா, இடபிள்யூஸா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டி, எந்த கேட்டகரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் அப்ளைட் ஃபார், நீங்கள் என்ன போஸ்ட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க, அதில் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், கல்யாணான பெண்கள்லாம் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் ஃபாதர் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய நிரந்தர முகவரி எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெலிஃபோன் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இமெயில் ஐடி, உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைல் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், உங்கள் ஏரியாவில் எது நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனோ அந்த நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதை அவங்க கொடுத்துருக்கு இதே ஃபார்மேட்டில் ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஏஜ், இப்போ வரைக்கும் அதாவது 6/1/2025 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன, எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபார் எம்ப்ளாய்ட் கேண்டிடேட்ஸ்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒர்க்கெல்லாம் பண்ணலைன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது.
அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th 12th அதே மாதிரி டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், இன்ஜினியரிங் வரைக்கும் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னவோ லைனாக 10th லைனாக ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. எங்கே படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணிங்க, என்ன சப்ஜெக்ட், எத்தனை டிவிஷன், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும். இப்போ 10th 10th மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இல்லை 10th 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா 10th 12th மென்ஷன் பண்ணுங்கள். 10th முடிச்சு 12th முடிச்சு டிப்ளமோ படிச்சிருக்கேன்னா டிப்ளமோ வரைக்கும் இருக்க டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி லைனாக ஒவ்வொன்றையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை நான் எதுலேயுமே இது வரைக்கும் ஒர்க் பண்ணல, நான் ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணுங்கிற தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வேலை செஞ்சீங்க, அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன வேலையில் ஜாயின் பண்ணிங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணிங்க, உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். லைனாக 1 2 3 இப்போ 2 3 இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்க ஜஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி தான் நேம் அண்ட் டெசிக்னேஷன் எலாங் வித் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கீழே டிக்ளரேஷன் இந்த இடத்துல ஊர் பேர் மற்றும் டேட், உங்கள் ஊர் எது, அதே மாதிரி என்றைக்கு அறிவிச்சாங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேட்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இது WIA அனுப்பிச்சிருக்காங்க, அதாவது வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பி மற்றும் குரூப் சிகளுக்கான வேலைவாய்ப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே கொடுத்துருப்பாங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்காக தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. சரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சேலரி 34,400 1,12,400 ரூபா. குரூப் பியில் உங்களுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி இல்லை பிசிஏ, பிஇ, பிடெக் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ சிஎஸ் இல்லை ஐடி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் 34,200 34,400 1,12,400 வரைக்கும் சேலரி. குரூப் பியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இல்லை ஆர்கிடெக்ட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இல்லை பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்ட் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விஷுவல் இந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா 34,400 1,12,400 ரூபா. குரூப் பியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. இதுக்கும் பிஎஸ்சி இதில் பிசிஏ, பிஇ, பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி கூட நீங்கள் 1 இயர் டிகிரி டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, எலக்ட்ரானிக்ஸ், வீடியோ எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2ல் 19,900 63,200 ரூபா. குரூப் சியில் 12th பாஸ் பண்ணிக்கணும். 1 இயர் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிராஃப்ட்மேன், லேண்ட் சர்வே, ஆர்கிடெக்டில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 25,500 81,100 ரூபா. குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஷார்ட் ஹேண்டில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 40 or 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷை டைப் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 2 கிரேட் 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் 19,900 63,200 ரூபா சேலரி. குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டைப்பிங் இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களால் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆர்டினரி கிரேட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19,900 63,200 ரூபா சம்பளம். குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். லைட் மற்றும் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குக்குக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெவல் 2ல் 19,900 63,200 ரூபா சேலரி. குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 10th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி இல்லை டிப்ளமோ பார்த்தீங்கன்னா குக்கரியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேப் அட்டண்டன்ட்கான வேலைவாய்ப்பு 18,000 56,900 ரூபா உங்களுக்கான சம்பளம். குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ், லேப் டெக்னாலஜியில் ஐடியில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 12th நான் சயின்ஸ் குரூப் மட்டும் தான் படிச்சிருக்கேன்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதெல்லாம் இந்த 3க்கும் அதே மாதிரி டெக்னீஷியன் இது எல்லாத்துக்குமே 18 28 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், அசிஸ்டன்ட், டிரைவர், குக் இதுக்கு எல்லாத்துக்குமே 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். லேப் அட்டண்டன்ட்டுக்கு 18 முதல் 28 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த உடல் ஊனமுற்றோன்னா 10 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/1/2025 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி மேலே எழுதுகிறப்போ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். நீங்கள் அனுப்புறது பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் போஸ்ட்டில் அனுப்பிச்சிடாதீங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதுதான், தி ரிஜிஸ்டர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் டேட் 6/1/2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. நோ இன்டர்வியூ வில் பி கண்டக்டட் ஃபார் குரூப் சி அண்ட் குரூப் டி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கெசட்டடில் குரூப் பிக்கும் இந்த இன்டர்வியூ கிடையாது. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, நான் இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் நான் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சிலபஸும் கொடுத்துட்டாங்க. கீழே இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே சிலபஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுலேருந்து படிக்கலாம் அப்படிங்கிறது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. A to Z எல்லாமே இருக்குது. மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.